ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் புளித்தொக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். பிஞ்சு கத்திரிக்காய், பச்சை கலர் கத்திரிக்காய் இப்போ கட் பண்ணிக்கலாம். பொடுசாக கட் பண்ணிக்கலாம். நீல கலர் கத்திரிக்காய் விட இந்த லைட்டு பச்சை கலர் கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொடுசாக 1/4 கிலோவும் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் அப்படி இதேமாரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸில் எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வடக்கல்ல வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். நான் கடுகு இப்போ போடலை, கடைசியில் தான் தாளிக்கணும் இதுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். உடனே தண்ணியில் போட்டுறணும். இப்போ அந்த கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து போடையில் கொஞ்சம் தண்ணி அதில் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயில் நல்லா வதங்கி சுருங்கி வரும். அது வரைக்கும் வதக்கணும். கல் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் ஆகும். நல்லா வதக்கி சுருங்கட்டும். இப்போ லைட்டாக கொஞ்சம் சுருங்கி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் போடுறோம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்குறோம். நீங்கள் உங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. இந்த குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் இது தான் வைப்போம். நான் 1 கிலோ போட்டு அரைச்சி வச்சுட்டு இது தீர்ந்ததுக்கப்புறம் இது தனியாக போடுறேன். இப்போ புளி கரைச்சி வச்சு அதில் ஊற்றிடலாம். புளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க போதும். அப்புறம் 1/2 டம்ளர் வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும் நல்லா. இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. இப்போ கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கி விட்டுறணும். நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போது சின்ன வடக்கல் சட்டி வச்சு 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ 2 வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வாசத்துக்கு தான் போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதக்கியாச்சு. ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். இது லாஸ்ட்டில் சின்ன ஒரு பிஞ்சு அளவு தான் பெருங்காயத்தூள் போடணும். அதை போட்டு இறக்கி இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு இப்போ பரிமாறலாம். இந்த கத்திரிக்காய் புளித்தொக்கு சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சா போதும். பொரியல் கூட தேவைப்படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.